ஒருத்தன் மூஞ்ச பார்த்தாலே எல்லாத்தையும் சொல்றேன். சாமுத்திரிகா லட்சணம் அது இதுன்னு ஜபர் விட்டு சுத்தின்னு இருக்கிறேன். இதோ இந்த மூஞ்ச பார்த்து சொல்லு, இந்த படம் ஓடுமா? வாடா ரிலீஸ் ஆகுமா? தோப்பாத்தல, தோரி மூக்கு, தென்னங்கன்னு, தேவாங்கு பாடி எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது பஞ்ச் டைலாக் இல்லைன்னா படம் ரிலீஸ் ஆகிடும். இருந்துச்சுன்னா அதர் ஸ்டேட்ல படம் ரிலீஸ் ஆகும், நம்ம ஊர்ல சிடி ரிலீஸ் ஆகும். என்ன கணக்கிற? நம்ம ஓட்டுறமே கால் டாக்ஸி, எல்லாத்துக்கும் ஓனர் ஒரு மீட்டர் வச்சு அனுப்புறான்ல, அதே மாதிரிதான் ஆண்டவன் நம்ம மூஞ்சில மீட்டர் வச்சு அனுப்பிச்சிக்கிறான். ஒருத்தன் நெத்தியோட மூக்கு நீளம் மறைச்சுன்னு வை, அவன் கண்டிப்பா முட்டாள் தான். அளந்து பார்க்காத குமார், எண்ணிப்பார். மொத்தம் 8 முட்டாளுங்க இந்த கடையில, ஒன்னையும் சேர்த்து. எப்படி பண்ணிரு இதெல்லாம்? தேடி போய் கத்துக்கிற? தேடி போய் கத்துக்கலடா, ஒரு சினிமா ஃபைனான்சர் தேடி வந்து கத்து கொடுத்தாரு. ஏன் சார் சினிமாக்காரங்களை நம்பி ஊடே கொடுக்க மாட்டாங்க, நீ எப்படி சார் கோடி கோடியா துட்டு கொடுக்குற? இந்த புக் இருக்கு பாரு, சாமுத்திரிகா லட்சணம். இதை படிச்சா போதும். ஒரு ஆம்பளைக்கு மொத்தம் 32 லட்சணம் இருக்கணும். அதாவது 5 இடம் நீளமா இருக்கணும், 5 இடம் சாஃப்டா இருக்கணும், 6 இடம் உயரமாவும், 7 இடம் சிகப்பா இருக்கணும், 3 இடம் அகலமா இருக்கணும், 3 இடம் அமர்ந்தி இருக்கணும். மீதி 3 நீயே அப்புறம் தெரிஞ்சுக்குவே. இந்த லட்சத்தோடு இருக்கிற எவனையாவது நான் பார்த்துட்டேன்னா அவன் என்னென்ன திருட்டுத்தனம் பண்றான், அவன் என்னென்ன முள்ளமாரித்தனம் பண்றான்னு எல்லாம் எனக்கு தெரியும். இது வரைக்கும் ஒரு பையன் என்னை ஏமாத்தினதே கிடையாது. நீ இந்த புக்கை ஒரு தடவை படிச்சுட்டா நீ பார்க்குற ஒவ்வொரு ஆளுமே ஒரு புஸ்தகம் மாதிரி தான். இந்த படி. ஐடி நம்பர் 98 டிரைவர் பன்னீர், சவுகார்பேட்ல ஒரு பிக்கப் இருக்கு. கஸ்டமர் பேர் தயாளன். மச்சி கால் வந்துருச்சு சார். கதிரேசன் கொண்ட அக்யூஸ்ட் மட்ட ரவிய எவ்வளோ டார்ச்சர் பண்ணலாம் வாய் திறக்க மாட்டேன்றான் சார். மிஸ்டர் பூமிநாதன். எஸ் சார். உன்னால மட்டும்தான் முடியும். அவன் வாயை திறந்துரு. சொல்ல புரியல. சொல்றா. மட்டரவி, 2 தனி மனுஷனுக்கு கோவம் வந்தா சண்டை, 2 ஏரியாக்கு வந்தா மோதல், 2 ஊருக்கு வந்தா கலவரம், 2 நாட்டுக்கு வந்தா போர். ஆனா எங்க பூமிநாதனுக்கு கோவம் வந்தா குருக்ஷேத்திரண்டா. மரியதாஸ் சார், பெரியவங்களே பேசுறதை நிறுத்திட்டு செயல் இறங்கிட்டாங்க. வாக்குமூலத்தை நான் வாங்கிக்கிறேன். சாரி சார், ஏதோ எமோஷன்ல. சரி வாங்க. வேண்டாம் பூமிநாதன், சொன்னா கேளுங்க, என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது. வேண்டாம், ஏங்க போறீங்க? பூமிநாதன் வேண்டாம், பூமிநாதன் சொன்னா கேளுங்க. ஏங்க போறீங்க? வேண்டாம் பூமிநாதன், வேண்டாம், பக்கத்தில் வராதீங்க. வேண்டாம், என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது. வேண்டாம், சொன்னா கேளுங்க, சொல்லிடுறேன். போங்க. ஓகே சார், ஒத்துக்குவோம் சார். 5 மணி நேரமா அடிச்சு சித்திரவதை பண்ணியும் வாய திறக்காதவன 5 நிமிஷத்துல எப்படி சார்? சொன்னா கேளுங்க. வேண்டாம் பூமிநாதன், பூமிநாதன் வேண்டாம், பூமிநாதன். வேண்டாம் பூமிநாதன், மூத்திரம் முட்டுது. ஐயோ, இங்கே போயிருவேன். பூமிநாதன் வேணாம், வேணாம் சொல்லிடுறேன். ஐயோ வேண்டாம் பூமிநாதன், சொல்லிடுறேன். சூப்பர் சார். மரியதாஸ், மேக்கப் போடாத பொண்ணும் டாப் அப் பண்ணாத பையனும் கடைசி வரைக்கும் அனாதையா தான் இருக்கணும். மேக்கப், டாப் அப், இதுக்கே இவ்வளவு பெரிய பில்டப்? சார், நான் கால் டாக்ஸி டிரைவர் பன்னீர் பேசுறேன். வண்டி கேட்டிருந்தீங்களே, நீங்க சொன்ன அட்ரஸ் வந்துட்டேன் சார். வண்டி நம்பர் 3804 தானே? மேல பாருப்பா. உள்ள வாப்பா, உள்ள வா. ரேஷ்மா, பின்னு இருக்கு. பின்னு தானே கேட்டேன். வீடு முழுக்க தேடுற. பின்னு பத்திரமா இருக்கணும்னு தாலியில கோத்து வச்சேன். ஆனா தாலி தான் எங்க இருக்குன்னு தெரியல. ஆமா, தாலி கழட்டின.
என் ஹஸ்பண்டுக்கு தெரியாம நாம இப்படி இருக்கிறதே தப்பு. இதில் அவர் கட்டின தாலியை போட்டுக்கிட்டு பாவம் பண்ண சொல்றியா? ஒரு பின் வாங்கும் போது தான் நம்ம ஊர்ல சில பொம்பளைங்க எந்த கொள்கையில பின் வாங்க மாட்டீங்கன்னு தெரியுது. என்ன இருந்தாலும் இதான தாலியோட வேலையை தெரியும். போலருக்கு பணம் தரணும், எடுத்து வை. ஏ ரேஷு, டைம் ஆச்சுமா. இந்தா நீ கேட்ட பணம். நம்ம படிச்ச சாமுத்திரிகா லட்சணம் பர்ஃபெக்ட். இந்த ரெண்டு மூஞ்சிலையும் எல்லாமே கரெக்டா இருக்கு. இவர் ஒரு சுத்தமான புருஷர், அவங்க ஒரு உத்தமமான பத்தினி. மொத்தத்துல ஷூட்டிங்கே பார்க்காத சூர்யா ஜோதிகா. அவரு திருப்பதில இருந்து நாளைக்கு தான் வருவார். நான் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடுறேன். எங்கேயாச்சும் போயிடலாமா? நீ என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. என்ன பாக்குற? என்னால ஒரு பொண்ணு இல்லாம கூட வாழ்ந்துட முடியும், ஆனா ஒரே ஒரு பொண்ணோட மட்டும் வாழவே முடியாது. குட் பை. ஹலோ பீட்டர், தயால்மா, that day you showed one girl, no? ராணி, நாளைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் அவளுக்கு எப்படியாச்சும் செட் பண்ணி கொடுத்துரு. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லமா. இவனை போய் சூர்யா நினைச்சுமே. சாரி சூர்யா சார். சாந்தி மல்லிகைலாம் வேணாமா, எனக்கு அந்த ராணி தான் வேணும். அந்த அழகு அப்படியே என் கண்ணுலயே நிக்குதுமா. நீ நீ அங்கே இரு, நான் இப்ப அங்க வரேன். ஹலோ பிரதர், எக்ஸ்பிரஸ் நீ பாப்பா. ஃபோன் வர சார்ஜ் இல்லைல்ல. வெயிட் பண்ணுப்பா, 5 மினிட்ஸ்ல வந்துடுறேன். ஹாய் பீட்டர். Hi Dayal, how are you? ஃபைன். What happened? பின்னு குத்திச்சு. மனசாட்சி குத்துல கட்டின கொண்டாடி துரோகம் பண்றீங்க. என்ன மச்சான் ரொம்ப கருத்துட்ட? Chennai is too hot. பனீர் வா சாப்பிடலாம். இல்ல பரவாயில்ல சார், இருக்கட்டும். நீங்க போய் சாப்பிட்டு வாங்க, நான் அதுக்கு வெயிட் பண்றேன். நான் இது வரைக்கும் டிரைவர் மாதிரி ட்ரீட் பண்ணிருக்கேனா? ஃப்ரெண்டு மாதிரி நினைச்சு தானே என் பர்சனல் விஷயம் உங்ககிட்ட சொன்னேன். அதுக்குள்ள சார், டெய்லி வீட்டில் ஒய்ஃப் கையிலே டிஃபன் சாப்பிட்டு போயிட்டேன், அதான். கமான்யா, இந்த ஹோட்டல் ஃபுட்டோட உன் ஒய்ஃப் ரொம்ப டேஸ்டியாக சமைச்சிருவாங்களா? டேஸ்ட்டாக இருக்கனால தான் சார் டெய்லி 300-400 பேர் வந்து சாப்பிட்றாங்க. 300-400 பேரா? வீட்டில் ஹோட்டல் வச்சிருக்காங்க சார். ஓ சரி, எனக்கும் இந்த மாதிரி ஹோட்டல்லாம் சாப்பிட்டு போர் வச்சிருச்சு. இன்னைக்கு வா, உன் பொண்டாடி கையில் சாப்பிடலாம். அது ஹோட்டலாம் இல்லை சார், அது ஒரு மாதிரி தள்ளு வண்டி சந்தில் இருக்கும், ஒரே கலிஜா இருக்கும் சார். உங்களுக்குலாம் புரியல. ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டேன்ல, உன் பொண்டாட்டி கையில் சாப்பிட்டு ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆகிட்டு போகிறேன். இல்லை வேணாம் சார், விட்டுருங்க, இதெல்லாம் சரி வர. என்ன நீ புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதானா? புரிஞ்சுட்டதுனால தானே சொல்கிறேன், வேணாம் சார். உன் ஒய்ஃபை போய் நான் எப்படி? நீ என் தம்பி மாதிரி. நான் தம்பி மாதிரி தான், ஆனால் நீங்கள் வாலியில் ஒரு அண்ணாஜித் மாதிரிலாம் இருக்கீங்க. சரி, நீ என் தம்பி இல்லை, உன் பொண்டாட்டி என் தங்கச்சி மாதிரி. மாதிரி என்ன, தங்கச்சி தான். வா, நீ தங்கச்சி கையில் தான் சாப்பிட்றதுன்னு செட் பண்ணிட்டேன், வா போகலாம். பண்ணிரு, ஒய்ஃப்னு இருக்கிற. லவ் மேரேஜா இல்லை அரேஞ்ச் மேரேஜா? லவ் மேரேஜ் தான் சார். அப்படியா? போகிற வரைக்கும் லவ் ஸ்டோரி கொஞ்சம் சொல்ல கேட்போம். ஒரு நாள் என் ஃப்ரெண்டு குமார் வீட்டுக்கு சரக்கு அடிக்க போயிருந்தேன். மாமா இந்த சாவி உள்ள போ, கரெக்டா 3வது வீடு. நான் போய் சாருக்கு சைட் டிஷ் வாங்கிட்டு வரேன். சீக்கிரம் வந்துரு. வழக்கமாக லவ் பண்ணுற பொண்ணை பார்த்தா பல்பு எரியும்னு சொல்லுவாங்க, எனக்கு ஆஃப் ஆச்சு. இருட்டில் ரூம் சாவியை கீழே போட்டு தேடிட்டு இருந்தேன். யோ, செல்போனை யூஸ் பண்ண வேண்டியது தானே? முடியாதுங்க, பேலன்ஸ் இல்லை. ஐயா, டியூப்லைட் இப்ப பாரு. படம் பார்த்தது போதும், கதவு தர. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஐயா, ரொம்ப வழியாத. இது செத்து போன என்னோட பாட்டியோட போட்டோ. போட்டோ திறக்கிறியா இல்ல போட்டா? ஒருத்தர் மூஞ்சியை பார்த்தாலே எனக்கு எல்லாமே தெரியுங்க. சாமுத்திரிகா லட்சணம். இந்த அழகான குரலுக்கு இந்த அழகான மூஞ்சி தான் செட் ஆகும்.
இதான் சார் வாழ்க்கையிலே முதல் தடவையா சரக்கு அடிக்காமே போதையான. மறுநாளே அவளை பார்க்க அவள் ஹோட்டலுக்கு போனேன். ஹாய். வாயா, என்ன வேணும்? 4 இட்லி. 4 இட்லியா? 8 சட்னியோட. உங்களுக்கு என்ன வேணும்? ஒண்ணு வேணாப்பா. இந்தா. ரெண்டு ஆப்பா எடுத்தா. இட்லி பார்சல். இது யாருக்கு? குமாரனுக்கா? இல்ல, என் ஆளுக்கு. யோ, லவர் வச்சுக்கிட்டு அங்கிருந்து இட்லி சாப்பிட்டுக்கிட்டு என்ன சைட் வச்சுட்டு இருந்தா? எனக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு லவ்ஸ் இருந்திருக்கணும். கொண்டு 2 நோண்டி முட்டை அங்கே போட்டுருப்பேன். புடி. நீங்க வியாபாரத்தை மட்டும் இல்லைங்க, எல்லாத்தையுமே ரொம்ப நல்லாவே கவனிக்கிறீங்க. சாயங்காலம் பஜ்ஜி போடணும், வாழைக்காய் வாங்கி வந்துடு. அக்கா, வாழைக்காய் பஜ்ஜியோட வெங்காய பஜ்ஜியும் போட்டுருவோம்க்கா. நீ வாழைக்காய் மட்டும் வாங்கியா? அது காலியான போதும். ஆமா, நான் சொல்லி என்ன கேட்டிருக்க? கரெக்டா 4 மணிக்கெல்லாம் வந்துடு, லேட் ஆக்கிடாத. ரமா, என்னையா ஏன் விட்டாண்ட? வாழை இட்லி சாப்பிடுச்சு, என்ன சொல்லுச்சு? அது இருக்கட்டும். நீங்க சாப்பிட்டீங்களா? இனிமே தான் சோறாக்கி சாப்பிடணும். இதுக்கு மேல போய் சமைக்கணுமா? என்ன பண்றது? இந்தாங்க. என்னது இது? முதல்ல பிரிச்சு பாருங்க. என் கடை இட்லி எனக்கே கிஃப்ட் தெரியா? சாப்பிடுங்க. அவ சுட்ட இட்லியை வச்சு அவளையே சுட்டுட்ட. இவ்வளோ ஈஸியா முடிஞ்சு போச்சு லவ். லவ் தான் சரி ஈஸியா முடிஞ்சது. கல்யாணத்துக்கு போட்டாலே ஒரு கண்டிஷன். நான் உன்னை கட்டிக்கணும்னா உன் வீட்டில் உனக்குன்னு சொந்தமா தனியா வீட்டுக்குள்ளேயே ஒரு பாத்ரூம் இருக்கணும். பாத்ரூமா? இருக்குல்ல? இருக்கு. கண்டிஷன் தப்பா இருக்கலாம், ஆனா கப்பா இருக்கே. நான் பிறந்ததுல இருந்து எல்லா வீட்லயுமே காமன் பாத்ரூம் தாயா. 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்துக்கு கூட 10 தடை தான் வைப்பாங்க. ஆனா 20 மீட்டர்ல இருக்க பாத்ரூம்க்கு 25 தடை. தினம் காலையில நான் அதிகம் சொல்றதும் அதிகம் கேக்குறதும். சீக்கிரம் குளிக்க மாட்டேன். ஐயோ, டேய் டேய் புளியம்பளா, சீக்கிரம் வாடா. சீக்கிரம் வாயா. டேய் வாடா சீக்கிரம். டேய் இரு இரு, அவசரப்படாத இரு. ஐயோ, காசே இல்லாம கூட இருந்துடலாம்யா. காமன் பாத்ரூம்ல இருக்க முடியாது. கவலையே படாத. கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லா பொண்ணுங்களும் முழுகாம இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா நீ மட்டும் முழுகிட்டே இருக்க போற சந்தோஷத்துல. நெசமாதான். நேற்று கடையில் ஏதோ போலீஸ் பிரச்சனை கேள்விப்பட்டேன். என்னாச்சு? ஏன் கமிஷனர்கிட்ட பேசி சரி பண்ண போறியா? அதுக்குன்னு ஒரு நேரம் வந்தா நடக்காமையா போயிடும். இந்த மாதிரி உதார் விட்டுறதை விட்டுட்டு போய் கடன் அடிக்கிற வேலையை பாரு. நானும் சும்மா இல்ல, எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிருக்காரு. 2 நாள் எல்லா பிரச்சனையும் தீர போகுது. அதை சந்தோஷமா சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். ஆமாமா, உனக்கு கிடைச்ச ஃப்ரெண்டு 2 நாள்ல 10 லட்சம் ரூபாய் தூக்கி கொடுத்துட்டு போறாரு. ஏதாவது கோக்கு மாக்கா பண்ணி போலீஸ்ல மட்டும் கேவலப்பட போற பாரு. யார் நானா? பாத்தீனே 2 நாள்ல பணத்தோட வந்து தூக்கிட்டு போறானா இல்லையா பாரு இந்த பன்னீர். என்ன மச்சான்? ஒன்னும் இல்ல மச்சான்.
உள்ள தூக்கி போட்டு ஒரு நாள் முட்டி தட்ட போறேன். டேய் பேர் என்னடா? முனுசாமி சார். மார்னிங் சார். என்ன தயாளன் ஒருத்தர் உங்க ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் எங்க கிட்ட கொடுத்துட்டாரு சார். ஒரு கால் டாக்ஸி நம்பர் ஃபோன் பண்ண கூட லிமிட் எல்லாம் பாப்பீங்களா? போயா. எஸ் சார். மயதாஸ் மில்லியன் டாட்ஸ் கால் டாக்ஸி கால் பண்ணி சார். டிரைவர் பன்னீரோட டீடைல்ஸ் கேளு. சரிங்க சார். குட் மார்னிங். எஸ் சார். ரூம் நம்பர் 108ல தயாளன் சார் தங்கியிருக்காரு, அவர் பார்க்கணும். 1 செகண்ட் இருங்க. சாரி, அவர் ஃபோன் எடுக்கல. சார் நான் ரூம்ல போய் பார்த்துக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ, டிரைவர்ஸ் ஆர் நாட் அலவுட் இன்சைட். நான் ஃபோனில் பேசிக்கிறேன். ஓகே. அவர் நம்பரை வேற சேவ் பண்ணல. என்ன அந்த ஆளு கடன் அடைக்கிறேன்ட்டு பொறுப்பே இல்லாமல் சரக்கு அடிச்சு தூங்கிட்டு இருக்கான். ஹலோ மச்சி நான் தான். சொல்லு மாமா. நமக்கு வேண்டப்பட்ட கஸ்டமர் ஒருத்தர் அம்பாசிடர் பல்லாவில் தங்கியிருக்காரு. சரக்கு அடிச்சு மட்டை போல. நான் அர்ஜென்ட்டாக உள்ளே போகணும். ரிசப்ஷனிஸ்ட் டிரைவர் அலோவ் பண்ண மாட்டேங்குது. நான் ஃபோன் அதுக்கிட்ட தரேன், நீ அவர் மாதிரி பேசி கலாச்சிரு. என்ன குடுறா மாமா. கஸ்டமர் பேர் ரூம் நம்பர் சொல்லு. அவர் பேர் தயாளன், ரூம் நம்பர் 108. சார் சார் ஒரு நிமிஷம் சார், அப்படியே லைனில் இருங்க. மேடம் சார் லைனில் இருக்கார். ஓகே. ஹலோ மேடம், நான் தயாளன் பேசுறேன். அவரை ரூம் அனுப்புங்க. அப்புறம் காலைல கிராஸ் பண்ணும்போதே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். சொல்லுங்க சார். நீங்க என் கண்ணில் படுறதுக்கு முன்னாடி டைரக்டர் சாலமன் பாப்பியா கண்ணில் பட்டுந்தீங்கன்னு வைங்களேன். பிரபு சாலமன் கண்ணில் பட்டுந்தீங்கன்னு வைங்களேன். மைனா கும்கிரேஜுக்கு குமிக்கிறீங்களா? ஓ தேங்க்யூ சார். சார் நான் உங்களுக்கு கால் பண்ணேன், நீங்க கால் பிக் பண்ணவே இல்லையே. அதுவா, பாத்ரூம்ல சுச்சி போயிருந்தேன். பப்பம் பப்பம். ஐயோ சார், நீங்க போல சார். தேங்க்யூ சார். சார் நான் ஃபீல்லாம் ஆகல சார், இதோ வந்துடுறேன். இன்னும் 5 நிமிஷத்தில் எல்லா கடனும் தீரப்போகுது. காசு பணம் திட்டு மணி திறக்க மாட்டேங்கிறானே. பாஸ் சார். காசு உங்களுதா பாருங்க. எங்க? கீழே. தேங்க்யூ சார். பரவாயில்ல. தயாளன் சார். சார் எங்க? தயாளன் சார். சார் தயாளன் சார்.